ஆவியான தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அதிஉன்னத நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். தினந்தோறும் வேதத்தை படித்து வேதத்தை படிக்கிற வாயால் அற்பமான, பொய்யான, மாயான, கெட்ட வார்த்தைகள் உள்ள, கேடுள்ள, அவநம்பிக்கையான வார்த்தைகள் நுழையாதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடும்படி அர்ப்பணியுங்கள். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அபிஷேகத்தை தேவன் தருவார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். ஆவியான தேவன் நமக்கு தரும் மிகவும் எச்சரிப்பு உள்ள ஒரு சத்தியம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. பிறர் நம்மை ஏமாற்றுவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் பிறரை ஏமாற்றாமல் இருப்பதை பற்றியும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்மையே நாம் ஏமாற்றுவதை பற்றி நாம் யோசித்திருக்கிறோமா, அறிந்திருக்கிறோமா? அதுதான் தேவனுடைய வார்த்தை சார்ந்த காரியத்தில். நீங்கள் திருவசனத்தை கேட்டு 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 அதன்படி செய்யாமல் வெறுமனுமே நீங்கள் திருவசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கின்றீர்கள் என்று வேதம் எச்சரிக்கை செய்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் போதனைகளை கேட்பது என்பது தவிர்க்க முடியாதது. ஏனென்றால் உலகம் முடியும் மட்டும் மனித வாழ்வில் தேவன் சத்தியத்தை பேசிக்கொண்டே இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதமான வழிகளிலும் ஆண்டவர் இயேசுவின் சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது தேவனுடைய கிருபை, அது தேவனுடைய தயவு. ஆனால் நாமோ வெறும் கேட்பதில் மாத்திரம் கவனமாக இருந்துவிடக்கூடாது. அது ஒரு எச்சரிப்பு. இன்றைக்கு கேட்ட வசனத்திற்கு இன்றைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்று கேட்ட வசனத்துக்கு இன்றைக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கு நான் கேட்டுக்கொண்டிருப்பதனால பிரயோஜனம் இல்லை. சரி, இன்றைக்கு கேட்ட வசனத்துக்காக இன்றைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கட்டும் என்ற முடிவுக்கு நீங்கள் வாருங்கள். பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். ஏன்னா அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். இன்றை கேட்ட வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் ஏனோதானோ என்று விட்டுவிட்டு, அல்லது அவர் கேட்டிருக்கலாம், இவர் கேட்டிருக்கலாம், இன்னும் யார் யாரோ கேட்டிருக்கலாம் என்று யாரையை பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்து விட்டு நீங்கள் கேட்ட சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் அதை தவறு விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு நீங்கள் இன்னொரு சத்தியத்தை கேட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அவர்தான் வேதம் எச்சரிக்கிறது. உங்களே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு பாருங்கள். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். அதன்படி செய்கிறவர்களாய் மாறும்போது தான் தேவனுடைய அற்புதம் நமது வாழ்க்கையில் நடக்கும். ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர். எதற்காக என்றால் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக மாத்திரமல்ல, கேட்கிற வசனத்தின்படி அன்றைய நாளில் எங்களை ஆராய்ந்து அறிந்து மனம் திரும்பி குணம் மாறி மனம் மாறி உம்முடைய அழியாத வார்த்தையின்படி அன்றைக்கு நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறீர். அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.